பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுதார். நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயம் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரி ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரி ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரி ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 41 அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 20 வரை. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடைகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கேணிகளும் ஆக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதார விருட்சங்களை பாய்மர விருட்சங்களை புன்னை மரங்களை உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார். சிறுமையும் எளிமையுமான என்னுடைய ஜனம் தண்ணீரை தேடி அது கிடையாமல் நான் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். அன்பான தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மட்டுமே கர்த்தரை நோக்கி அப்பான்னு கதறுகிறோம், கூப்பிடுகிறோம். சிறுமையும் எளிமையுமான நம்முடைய நான் வறண்டு ஒன்றும் முடியாமல் கடைசி எல்லையில் இதுக்கு மேலே நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற சூழ்நிலை வரும்போது கர்த்தரை நோக்கி அப்பான்னு கூப்பிடுறோம், கதறுகிறோம். அப்படி கூப்பிட்டாலும் நான் அவர்களை என்ன சொல்றார், நான் கடைசி வேலையில கூப்பிட்டாலும் நான் அவங்களை கூப்பிட மாட்டேன். ஏன்னா அவங்க ஏன் ஜனம், ஏன் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றேன். அன்பான தேவனே, கடைசி வேளையில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் கூட இடுக்கட்டில் நம்ம இதுக்கு மேலே விழுந்தா நம்முடைய வாழ்க்கையை முடிஞ்சு போட்டு அப்படிப்பட்ட நிலையிலும் நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டாலும் என்ன செய்வாரா, ஆறுகளையும் வனாந்தரத்திலே ஆறுகளையும் நீர்க்கேணிகளையும் உண்டாக்கி கேதுரு மரங்களையும் புன்னை மரங்களையும் பாய் மரங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கி தருவேன்னு சொல்கிறோம். அப்படி என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. முதலாவது நம்முடைய எல்லா காரியங்களையும் தூங்குவதற்கு இந்த வருடத்தில் எல்லா காரியங்களையும் அப்பா ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளும். எந்த சின்ன காரியமே பெரிய முதலாவது என்னுடைய பலத்தால் முடியும் என்று இருந்தாலும் நான் உண்டத்திலே என் காரியங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி நம்ம தீர்மானம் போடலாமா? அப்பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாகவே செய்து எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தர்மையான நாளை கூட எங்களுக்கு வாய் தந்தீங்களேப்பா. நாளின் காலை முதல் மட்டும் எம்முடைய தயவுள்ள கரம் உங்கள் கிருபைகளை தாங்கினதே அப்பா. அதனாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் அப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் தெரியும் அப்பா. அப்பா தங்கள் எல்லா காரியங்களும் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனை தேவைகள் பலவீனங்கள் பாடுகள் மத்தியிலும் உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்கிறீங்களப்பா. நான் அவர்களுடைய வனாந்திரத்திலே நீரூற்றுகளையும்
அப்பா நீர் கேணிகளை உண்டு பண்ணுவேன், கேதிரு மரங்களே, புந்தி மரங்களே, தேவதார விருட்சங்களே, பாய்மரம் வச்சு உண்டு பண்ணுவேன் சொல்றீங்களேப்பா. உங்க அன்பு எத்தனை பெரியதப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் வனாந்திரத்திலே நான் வறண்டு நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கண்ணோக்கி பார்த்தருள். அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய வனாந்திரத்தை மாற்றி போடுவீராக. உங்களுடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த நோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதி கனம் வல்லமை பலன ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துவோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமென் ஆமென்.